ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இன்னைக்கு பார்ட் 30 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஏன்னா பார்ட் 30ல நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப லாஜிக்கா இருக்கும். அண்ட் இது எல்லாமே 2018ல இருந்து பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் யூபிசிசி சேர்த்துல இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் அலாங் வித் ப்ராபபிலிட்டி இந்த ரெண்டு டாபிக் மெர்ஜ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு இயருமே இருக்கும். கொஞ்சம் இந்த டாபிக்லாம் தெளிவா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே தானே? இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காம்படிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வின் பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் ஜெயிச்சவங்கன்னா ஒரு அந்த ஞாபகம் இருக்குங்களா? இந்த பிரைஸ் அந்த மெடல் கொடுக்குறப்ப ஒரு போர்டு ஒரு இது மேல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமா இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 அந்த டேபிள் இருக்கு இல்லையா நிக்கக்கூடியது, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்து பெயிண்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு கலரை பெயிண்ட் பண்ணிட்டா பக்கத்துல சேம் கலர் வரக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஓவரால் சான்சஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இங்க 3 பாக்ஸ் இருக்கு. இது பாக்ஸ், என்னோட ரெட் கலர் பெண்ணை பாருங்க. இது பாக்ஸ் 1, இது பாக்ஸ் 2, இது பாக்ஸ் 3. அப்போ மொத்தமா 6 கலர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு 6 சான்சஸ் இருக்கு. ஆனா பக்கத்துல நான் பெயிண்ட் பண்ணினா அதே கலர் பக்கத்துல வரக்கூடாது. அப்ப செகண்ட் பாக்ஸ்க்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? அதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணிட்டு பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அப்ப செகண்ட் பாக்ஸுக்கு 5, அடுத்து தேர்ட் பாக்ஸுக்கு 4. அப்போ 6, 5, 4 மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சருங்க 120. புரியுதுங்களா? இவ்வளவுதான். ஏன்னா ஒரு கலர் பயன்படுத்த மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இங்க இந்த டேர்ம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நோ டூ, ஓகேவா? ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல வரக்கூடியது சேம் கலரா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டினை படிங்க எல்லாருமே தெளிவா. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி வரும். நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 அடல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 சில்ட்ரனுக்கு ஈக்குவலாம். அப்ப 18 அடல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 சில்ட்ரனுக்கு ஈக்குவல் அப்படின்னா நீங்க இதுல இருந்து காமன் டேர்ம்லாம் ரிமூவ் பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அப்ப 3 அடல்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 5 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். இது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 18 அடல்ட் இருந்திருக்காங்க. ஓகேவா? அது 30 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். இப்போ அந்த 12 அடல்ட் கூட எத்தனை சில்ட்ரன் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு லிஸ்ட்ல போறதுக்கு. அப்போ எனக்கு மொத்தமா 18 அடல்ட், அதுல வந்து இப்போ 12 அடல்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சில்ட்ரன் கேட்டிருக்காங்க. 12 அடல்ட் கூட அப்ப எவ்வளவு அடல்ட் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 6 அடல்ட் குறைஞ்சிருக்கு. 3 அடல்ட் அப்படின்றது 5 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். அப்ப 6 அடல்ட்ன்றது எத்தனை சில்ட்ரனுக்கு ஈக்குவல்? 10 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். அப்போ 12 அடல்ட் பிளஸ் 10 சில்ட்ரன் சேர்ந்து அந்த லிஃப்ட்ல பயணிக்க முடியும். அப்ப செகண்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? இதெல்லாம் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்பானுங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுக்கு கன்வென்ஷனலும் இருக்கு, ஷார்ட் கட்ஸும் இருக்கு. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை உங்களுக்கு கன்வென்ஷன்லயே எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு. அந்த ஃப்ரிட்ஜோட விலை வந்து பாத்தீங்கன்னா ₹22,800, 22,800. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 12.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த 22,800 இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அந்த ஓவரால் அமௌண்ட்ல எவ்வளவு பே பண்ணிருக்காருன்னா 8,650 தான் பே பண்ணிருக்காரு அந்த ஓவரால் அமௌண்ட்ல. அப்ப ரிமைனிங் ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு செகண்ட் இயருக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க 12.5. அப்ப செகண்ட் இயர்ல ஒரு அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்ல ஆனா ஒரு 9,125 தான் பே பண்ணிருக்காரு. அப்ப ஃபைனலா இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 3 இயர் எண்ட்ல எவ்வளவு பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை நான் கன்வென்ஷன் எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. கேள்வி எனக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 22,800. இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 12.5. அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு பே பண்ணிருக்காரு? 8,650. செகண்ட் இயர்ல 9,125. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருதுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த 22,800ல வந்து பாத்தீங்கன்னா 12.5% கண்டுபிடிங்க. எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்க ₹2,850 பே பண்ற மாதிரி வருது. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல பிரின்ஸ் நீங்க வாங்கின ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளவு? ₹22,800. வட்டி மட்டும் எவ்வளவு அதுக்கு வந்திருக்கு? ₹2,850. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க? வெறும் 8,650 தான் பே பண்ணிருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல நீங்க இவ்வளவு பே பண்ண பிறகு உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு இன்னும்?
17,000 இருக்குது. அப்போ நீங்க இந்த 17,000 கட்டணும். இப்ப இந்த 17,000 என்ன பண்றாங்கன்னா, செகண்ட் இயர் எண்டுல ரூ. 9,125 கட்டியிருக்காங்க. இப்ப இந்த 17,000க்கு அடுத்த 1 இயர்க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப 17,000ல 12.5% 17,000ல 12.5% நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு செகண்ட் இயருக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரூ. 2,125 கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க செகண்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு பணம் பே பண்ணுவீங்க? அந்த 17,000 பிளஸ் இந்த வட்டி 2,125. ஆனா ஒரு ஓவராலா செகண்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு பணம் பே பண்ணிருக்காரு? ரூபீஸ் 9,125 பே பண்ணிருக்காரு. அப்போ இதெல்லாம் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 10,000 கிடைச்சிருக்கு. அப்போ 2 வருஷம் நீங்க வட்டி கட்டி முடிச்சும் பணம் பே பண்ண பே பண்ணணும். அப்ப அது எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 1,250 கிடைச்சிருக்கும். அப்போ 10,000 ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் மாதிரி இப்ப இருக்கு. ரிமைனிங் அமௌண்ட். அதுக்கு வட்டி வந்து ஒரு ரூ. 1,250 கட்டியிருப்பீங்க. அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரூ. 11,250 நீங்க கட்டுற மாதிரி இருந்திருக்கும் 3வது வருஷம் எண்டுல. அப்போ இதுக்கான சரியான ஆப்ஷன் டி. திரும்பவும் சொல்றேன், இந்த கொஸ்டின் ஷார்ட்கட்ல ரொம்ப ஈஸியா கொண்டு போகலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்பரா கொண்டு வர்றதுக்கு நீங்க இப்படியே எழுதிக்கோ. இதுக்கு வேற ஏதாவது ஷார்ட் இருந்தாலும் பரவாயில்ல. கொஸ்டின் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது பார்க்கணும். ஆனா இஃப் இன்னொரு விஷயம் ஆப்ஷன்ல ட்ரூ எது அப்ப மஸ்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், போத் எக்ஸ் ஒய் பாசிட்டிவ் எக்ஸ் ஒய்க்கு நீங்க என்னலாம் போத் எக்ஸ் பாசிட்டிவா தான் எனக்கு எக்ஸ் மைனஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்னன்னா 4 ஒய்யோட மைனஸ் 4 கொடு பாருங்களேன். எனக்கு அப்ப இல்ல 4 மைனஸ் இப்படி போட்டேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்குது. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கான்? ரெண்டுமே எனக்கு என்ன சொல்லியிருக்கான்? பாசிட்டிவ் சொல்லியிருக்கான். ஆனா நானு எக்ஸுக்கு பாசிட்டிவ், ஒய்க்கு நெகட்டிவ் வச்சாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர வாய்ப்பே இல்ல. ஓகே தானே? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்ல. நீங்க ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி ரிமூவ் பண்ணிடலாம். ஏ அண்ட் சி ரிமூவ் பண்ணலாம். அப்ப 1 ஆப்ஷன் பி வரலாம், இல்ல டி வரலாம். செகண்ட் ஒன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? இஃப் எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் மஸ்ட் பி நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 12 கொடுக்குறேன், ஒய்யோட வேல்யூ வந்து 4 கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. 12 மைனஸ் 4 8. அப்ப ரெண்டுமே நான் பாசிட்டிவா கொடுத்தாலே எனக்கு என்ன பண்ணுது? டேலி ஆகுது. அப்ப கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷனும் வராதுன்னா 2 ஒன்லி வராதுல்ல. அப்ப இது மூலமா நான் தேர்ட் ஒன் செக் பண்ணாமலே ஆப்ஷன் டி நெய்தர் 1 நார் 2 நார் 3 வரும்னு சொல்லிடலாம்ல. ஓகே, நான் தேர்ட் ஆப்ஷனையும் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் நெகட்டிவ், ஒய் மஸ்ட் பி பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸுக்கு -1 கொடுக்குறேன், ஒய்க்கு -9 கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நான் ரெண்டுமே நெகட்டிவ்ல கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் 8 டேலி ஆகும் பாருங்க. -1 -9 டேலி பண்ணி பாருங்க. 8 வராங்கல்ல. அப்போ எனக்கு இது மூணுமே கிடையாது. மஸ்ட் பி ட்ரூலாம் என்னால சொல்ல முடியாது. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தர் 1 நார் 2 நார் 3. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். தெளிவா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஸ்கிரீன்ல இருக்கிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி வருது. இந்த கொஸ்டினை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா அப்ரோச் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை கோ வித் ஆப்ஷன் கான்செப்ட்ல பயன்படுத்தி இருப்பேன். ஓகேவா? பட் ஆனா இப்ப நான் உங்களுக்கு இதை கன்வென்ஷன்ல சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாப்கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு சேல் பண்றாரு, X% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே பர்சன் வந்து அதே பொருளை 20% அதை 20 ருபீஸ் விற்கிறாருன்னா அதே அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. X% ப்ராஃபிட் கிடைச்சது, அதே X% லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல். ஓகேவா? நான் என்ன ப்ராஃபிட்ல கிடைச்சது இல்லையா, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ அந்த ப்ராஃபிட்டை கிடைச்சதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ண போறேன். எப்படி ஃபார்ம் பண்ண போறேன்னா, இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து சின்னு வச்சிருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? X% ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்ப ப்ராஃபிட்னா எப்பயுமே பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100 பிளஸ் அந்த ப்ராஃபிட். அப்போ இன்ட்டு 100 பிளஸ் எக்ஸ் டிவைட் பை 100. இதுதான் எனக்கு பர்சன்டேஜ். 100%. ஓகேவா? ஈக்குவல் டு எவ்வளவு? 40. இப்போ இதுக்கு நான் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். அப்போ சி
இதை சி இன்ட்டு 100 பண்ணீங்கன்னா 100 சின்னு வந்திருக்கும் பிளஸ் சிஎக்ஸ்னு வந்திருக்கும். இந்த 100 இங்க மல்டிபிள்ல போயிருக்கும். அப்ப இங்க 4000. ஓகேவா? ஃபர்தரா இதை சிம்பிளிஃபைஸ் பண்ணா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமே. இதே மாதிரி அந்த லாஸ்ட்ல வந்ததுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்ப அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சி இன்ட்டு 100 அங்க லாஸ் எவ்வளோ 20 வந்திருக்கு. அப்போ 100 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 100 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 20. இதுல இருந்து ஈக்குவேஷன் 2. அப்போ 100 சி ஓகேவா மைனஸ் சிஎக்ஸ் ஈக்குவல் டு 2000 கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 நாம டேலி பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 டேலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 சி ஈக்குவல் டு 6000 கிடைச்சிருக்கும். அப்ப சியோட வேல்யூ 30 கிடைச்சிருக்கும். அப்ப அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய். இது கன்வென்ஷன்ல போடுறது. ஆனா இதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கான்னு கேட்டா டெஃபினெட்லி இருக்கு. நான் வந்து இதுக்கு கோ வித் ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் கோ வித் ஆப்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது நான் சொல்லி கொடுக்குறேன். லிசன் பண்ணுங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. இப்ப அந்த பொருளோட விலை வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட் விற்கிறப்ப எவ்வளவு வித்திருக்காங்க 40 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. லாஸ்ட்ல விற்கிறப்ப 20 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இப்ப நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பொருள்ல 40 ரூபாய்க்கு வித்தாக்க எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சது 30 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகே தானே? அந்த பொருளோட விலை வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா. ஆனா விற்கிறப்ப பாருங்க லாஸ்ட்ல விற்கிறப்ப 20 வென் சேல் 20 லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னால இங்க பாருங்க என்ன கிடைச்சிருக்கு 10 என்னால எடுக்க முடியாதுல்ல. இது இங்க 30 வருது இங்க 10 வருது. என்னால பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் அதே மாதிரி தான் எடுக்க முடியும். ஆனா நான் தேர்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். அந்த பொருளோட விலை 30 ரூபா. நான் 40 ரூபாய்க்கு வித்தா எனக்கு எக்ஸ்% ப்ராஃபிட். அப்ப 40 ரூபாய்க்கு வித்திருக்கேன். 20 ரூபாய்க்கு வித்தாலும் அதே அளவு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 20 ரூபா. நான் 30 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 10 ரூபாய் கிடைச்சிருக்கு. 30 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு 10 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. பாருங்க ரெண்டு அமௌண்ட் சேமா இருக்குல்ல 10 ரூபா தான் சொல்லிட்டு அப்போ ஈஸியா நீங்க ஆப்ஷன் சி 13 சொல்லிட்டு முடியும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுக்க முடியும். இல்லைன்னா கன்வென்ஷன்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை சரியான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? சோ நல்லா படிங்க. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா 30 பார்ட் முடிச்சாச்சு. அதெல்லாம் ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். நல்லா பாருங்க, நல்லா படிங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. சோ மிக்க நன்றி.